ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேச போகிறது டிஆர்பி பற்றி தான். இப்போ ரீசெண்டாக நமக்கு மகாநதி சீரியல் வந்து டிஆர்பி பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க 7:30 PM. ஸோ எப்படி அந்த டிஆர்பி வந்து ஒரு சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பீக் ஹவர்ஸ்க்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு இப்போ 7:30லேருந்து 8:30 ஸ்லாட்டுக்கு எப்படி கொண்டு போகிறான் அப்படின்றது உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 7:30 டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் டிவி வந்து ஆன் பண்ணி 7:30 வச்சிடணும். ஸோ சீரியல் வந்து டிஸ்பிளே போயிட்டு இருக்கும், டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து மியூட் போட்டுட்டு நீங்கள் வேறு ஒர்க் பண்ணுறது அதை அப்படியே பண்ணாங்க. அது மியூட் போட்டாலே டிவி வந்து உங்களுக்கு டிஆர்பியில் கணக்கு கிடையாதுங்க. மினிமம் வால்யூமாவது இருக்கணும். ப்ளஸ் வந்து ஆட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா சேனலை, ஒரு சேனல்லேருந்து அடுத்த சேனலுக்கு ஜம்ப் பண்ணி பார்க்குறது, அகெயின் கண்டென்ட் சீரியல் ஓடும்போது ஜம்ப் பண்ணி அகெயின் வருது அப்படின்னும் போது அந்த மாதிரி பண்ணால் டிஆர்பியில் வந்து கணக்கு இருக்காதுங்க. எஸ், இப்போ வந்து நமக்கு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:30 to 8 o'clock ½ an hour, அந்த ½ an hourமே வந்து நீங்கள் ஆட் இன்க்ளூடிங் பண்ணி தான் நீங்கள் டிவியை வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அதோடைய சீரியலோட டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து பீக் ஹவர்ஸில் வந்து அந்த சேனல் அந்த ப்ரோக்ராமை வந்து செட் பண்ண முடியும். இப்போ நம்ம மகநதி சீரியல் வந்து 7:30 கொடுத்துருக்காங்கன்னா டிஆர்பி நல்லா வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா அந்த பீக் ஹவர்ஸ் 8 to 8:30 அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதனா வீடியோஸ் உங்களுக்கு வந்தால் நான் உடனே நம்ம அப்கமிங்காக வரேன்.